மாவீரர் நாள் காரைக்குடி வந்துக்கோ 2025. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி நிற்குன்னு தெரியும். நான் அந்த பக்கம் இருக்கிற வண்டிகள் இது வந்து ஒரு காட்டையே பார்க்கிங்காக போட வேண்டியது. கண்டிப்பாக வந்து 2026 தேர்தலுக்கு அப்புறம் இது பல மடங்கு பெருகும். ஏன்னா 2016க்கு அப்புறம் நடந்த 16க்கு முன்னாடி நடந்த மாவீரர் வர 16க்கு அப்புறம் நடந்த மாவீரர் நாள் கூட்டம் அதிகமாச்சு. அதுமாதிரி 21க்கு அப்புறம் எழுச்சி, அது மாதிரி 26க்கு அப்புறம் மிகப்பெரிய எழுச்சி, தமிழினத்தின் எழுச்சி, அது இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு எழுச்சியாக கண்டிப்பாக இருக்கும். நாம் தமிழர். கட்சி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கட்சி உடஞ்சிருச்சு, குச்சி உடஞ்சிருச்சுன்னு ஏதாவது கதை வேணால் சொல்லிட்டு இருக்கலாம். கட்சி உடஞ்சிருச்சா இல்லையான்னு இன்றைக்கி நடக்கக்கூடிய மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்தில் வந்து பாருங்கள். உடனே எத்தனை வண்டி இருக்குது அதிலே தெரிஞ்சுக்குதே. அதாவது அவங்களாம் மற்ற கட்சி பேருக்கு டிராவல்ஸ் இருப்பாங்க, ஆள் இருக்கலாம். ஆனால் நம்ம இடத்துலையே ஆள் 10ஆம் தான் கொண்டு வந்தோம். அது மாதிரி ஒவ்வொரு டிராவல்ஸும் ஃபுல்லாக கூட்டம் தான். நம்மளுக்கு வரக்கு வேலை விட்டு வர முடியாது, செலவுகள் இல்லை, பணம் இல்லைங்காக கூட்டம் கூடாமல் இருக்குது. கூட்டம் எல்லாமே எளிய மக்களுங்காட்டி கூட்டம் கூடாமல் இருக்குது. ஆனால் ஒருத்தர் கூட வழுக்க டைமாக சரக்கு கொடுத்து பிரியாணி கொடுத்து வரல. எல்லாமே அந்த இன உணர்வோடு மாவீரர்களுடைய உணர்வோடு வந்துக்கிறோம். இது கண்டிப்பாக பெருகிட்டு தான் இருக்கும்.